வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திடுக்கிடும் உண்மைகள் இப்பதான் வெளியே வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ஐயோ மல்லி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது இன்னும் ஒரே ஒரு ரிப்போர்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்த உடனே மல்லிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற உண்மைகள் வெளிவரும் அப்படின்ற தகவலை நம்ம மருத்துவர் கூறியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல நம்ம நாகுவுக்கு கண்ணு மூடி பெதல அப்படியே சும்மா ஒரு பக்கம் பயம் பதட்டம் நிதானம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம பயத்தோடும் வேர்வை ஒழுகின்னு பதட்டத்தோடையும் மருத்துவரவே பார்த்துன்னு இருக்காங்க நம்ம நாகு. அதே சமயத்துல எப்போ கூப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் ஒரு நபரோட கிட்ட போயிட்டு இந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்குன்னு யோசனையே இருந்து திடீர்னு தம்பி நான் அந்த குழந்தைய பார்த்தேன், அந்த கோவில் அருகில ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இந்த குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல விஜயோட காலத்தினால. எந்த கோவில்னு சொல்லிட்டு அங்கிருந்து பதட்டத்தோட நடக்க ஆரம்பிக்கிறார். தம்பி நீ கரெக்டா போக மாட்டேன், நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராரு. கூட வந்துகிட்டு சார் எங்க சார் இன்னும் எவ்வளவு தூரம் சார் போகணும் இன்னும் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்கிறாரு நம்ம விஜய். அதே சமயத்துல அவர் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு நெருங்க பதட்டம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம். ஐயோ அது வெண்பாவா இருந்தா நல்லா இருக்குமே, வெண்பாவா இல்லாம வேற யாராவது இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்டெல்லாம் பட்டுன்னு அடிக்கும் ஒரு பக்கம். அந்த நேரம் இருக்கு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது, ஆனா அந்த விஷயம் கிடைக்காதுன்ற ஒரு நினைப்பும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து வரும்போது உசுரே ஒரு பக்கம் ஊஞ்சலான கைத்தல இப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் வேற மாதிரி இருக்கும். கிடைக்கலன்னா அப்படியே அந்த இடத்துல போட்டு நம்மளை சாணியை மிரிக்கிற மாதிரி மிரிச்சு ஓரமாக உக்காந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இடி விழுந்த மாதிரி ஆயிரும். திடீர்னு அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை அந்த பக்கம் கோவிலை பார்த்த மாதிரி அம்மனை வேண்டிட்டு இருக்கு. அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரமாட்டியா, எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம், இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்திருக்காங்க எல்லாரும் வாழ்ந்துன்னு இருக்காங்க, நீ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உனக்காக கோவிலாக கட்டி கும்பிடுறாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. என்ன மாதிரி அநாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் நாங்கள் பொழைச்சிக்க மாட்டோங்களா, உனக்கு பண்ற இதுல எங்களுக்கு பண்ண சொல்லலாம்ல, நீயாவது எங்களுக்கு கண்ணு திறக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி அழுந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல விஜய் போயிட்டு கிட்ட நெருங்க கை கிட்ட போதும். அப்படியே சும்மா பதட்டம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம். வெண்பாவா இருக்குமா வெண்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா அந்த குழந்தை திரும்பவே இல்லை. ஒரு பக்கம் வெண்பாவா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம். சார் உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஐயோ இருயா எனக்கே தெரியாம தானே நானே போயிட்டு இருக்கேன். போயிட்டு அந்த குழந்தைய மேல கை வைக்கிற திடீர்னு அந்த குழந்தை திரும்புது. ஆனா நம்ம வெண்பா இல்லை. உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா விஜய்க்கு மூஞ்சி சுருங்கிறது. உடனே அந்த குழந்தை கிட்ட கேட்கறாங்க நீ என்னமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க எங்களை மாதிரி இன்னும் 2-3 குழந்தைய வச்சுதான் இந்த மாதிரி கோவிலா உட்கார வச்சு நான் எங்களை வந்து அன்னதானம் இந்த பணம் வாங்குறது இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. அது மூலயமா அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு வேலையோ 2 வேலையோ சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு கொத்தடிமையாக அங்கே இருக்கும். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. யாருக்கிட்டையாவது பேசினாலும் எதனா சொன்னாலும் அவங்க வந்து அடிச்சு போடுவாங்க. இப்போ கூட நான் பேசுறதை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதனா பண்ணுறாங்கன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போதும். உடனே பார்க்குறேன் அந்த ஆளுங்க வரவான். அந்த ஆளுங்கிட்ட தான் பொண்ணு மாதிரி தானே இந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களை அடிச்சு அங்கேருந்து முடுக்க ஆரம்பிக்கிறார். உடனே அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம தீபிகா தான் இருக்காங்க. விஜய் அந்த தீபிகாவை பார்த்து சைலண்டாக அங்கேருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. விஜய் நில்லுங்க, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க மல்லி தப்பானவன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. என் தம்பி அவளால் இறந்தான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் அவளை மன்னிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு தீவிரமா நானும் முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில தான் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் உங்க பொண்ணு கிடைச்ச படம் இல்லை. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. நீங்க அழைச்சிட்டு வந்து பாத்தீங்களா, அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் குழந்தைகள் காப்பாத்துல வெட்டலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த குழந்தை மாதிரி இன்னும் எத்தனை குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கும், உங்க குழந்தை அந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தீங்க. வாங்க அந்த குழந்தைய யாரு எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களெல்லாம் அடிச்சு அங்க இருக்கிற குழந்தைய மீட்டு இந்த குழந்தைகள் காப்பாத்துல வந்து சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவும் மல்லியும் நம்ம விஜய் கை கோக்குறாங்க. அந்த தருணம் இருக்கு வேற மாதிரி இருக்கு. பரவாயில்லையடா எப்படியோ 2 பேரும் கை கோத்துட்டாங்க. இதுக்கு மேல எங்க ஆட்டம் கபிலா, என் நேரம் கபிலா, இதுக்கப்புறம் நான் இறங்கி ஆடிக்கிறேன், இனிமே யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். அடடா பரவாயில்லையே
இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பூஸ் பாம்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பக்கம் 1000 திங்கிங், 1000 எண்ணங்கள் எல்லாமே ஒரு பக்கம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட், அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க கண் முழிக்கிறாங்க. கண் முழிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் விஜய் இருப்பாரான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் நம்ம விஜய் நீ எனக்கு முக்கியம் இல்லை, என் குழந்தை தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி துச்சமாக நினச்சிட்டு விலகிட்டு போயிட்டாரு. பார்த்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் அதை சொல்லி சொல்லி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி அழுறாங்க நம்ம நாகு. உங்களுக்குள்ள அந்த கஷ்டத்தை வச்சுக்கோங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம அதை சொல்லி அவங்க 2 பேருக்கிடையே பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. எப்பவுமே அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு பக்கம் நம்மளோட கஷ்டத்தை அவங்க மேலே திணிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகுமா, இதுக்கப்புறம் நடக்குமா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பரபரப்பான ஒரு நிகழ்வோட தான் இப்போதைக்கு நம்ம மல்லி சீரியல் 1 by 1 ரன் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.